வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரைடே ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா, இன்று அதிகாலையில் வேகமாவே நடந்து முடிஞ்சிருச்சு இது. ஏன்னா எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கிற லயனில் நடந்ததுனால, அவங்க டைம் பிரகாரம் இன்றைக்கி வேகமாவே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது. அதை பற்றியான ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோவில் அடங்கியிருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம செமிசைன் வந்து யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டாருங்க. அவர் டைட்டிலை வந்து அவர் எடுத்துட்டார். நம்ம சோலஸுக்கா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வின் பண்ணி இந்த டைட்டிலை வந்து தூக்கியிருப்பார். முதலாவதாக ஸ்மாக்டவுனில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, நம்ம லோகன் பால் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஆடியன்ஸ்கிட்ட எப்பயும் போல் அவருடைய எதிர்ப்பை வாங்குறாரு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கில் ஏறிட்டு, நான் சீனா சொன்னது போல் நான் ஒன்றும் பூச்சி கிடையாது, நான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவேன், அதாவது நான் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் டபிள்யூடபிள்யூக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் வந்திருக்குது. அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட, பிரைம், ESPN இவங்க கூடையெல்லாம் பெரிய ஒப்பந்தங்களை வந்து கொண்டு வந்தவன் நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடபிள்யூடைய ஃப்யூச்சர் அப்படின்னு லோகன் பால் வந்து அவனை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வந்துடுறாரு. வந்துட்டு ரிங்கில் ஏறுறாரு. அப்படியே ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்ட் கொடுக்குறாங்க, ஜான்சினா ஜான்சினா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு லோகன் பாலை பார்த்து. நீ வந்து மாற்றத்தை கொண்டு வருவானா? நீ வந்து மாற்றத்தெல்லாம் கொண்டு வர மாட்டேன், நீ போலியான மாற்றத்தை தான் கொண்டு வருவ. ஸோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டபிள்யூடபிள்யூ இன்ஃப்ளூயன்ஸ் லிஸ்ட்டில், அதாவது பிரபலமான லிஸ்ட்டில் உன் பேரே கிடையாது அப்படின்னு வந்து லோகன் பாலை வந்து கேலி செய்கிறாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய புகழை வந்து பரப்புவதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடபிள்யூ வந்து யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ட்டு லோகன் பாலை வந்து அப்படியே கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்புறம் வந்து ஒரு சிறுவனை வந்து திட்டிருப்பார். அதுக்கு அவர் வந்து சாரி கேட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 கண்டெய்னர் டேக் டீம் டேக் டீமுக்கான ஒரு நம்பர் 1 கண்டெய்னர் மேட்ச் இன்றைக்கி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி ஸ்டேஜுக்கு வெளியில் வந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயட் கிக் வந்து பார்த்திங்கன்னா 2 டீமையுமே அப்ரோச் பண்ணுவார். மிஸ்ஸு, கார்மெலா கிரீவ்ஸ் அண்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்க 2 பேர்கிட்டுமே போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து என் கூட சேர்ந்துருங்க, வீணாக அடி வாங்காதீங்க அப்படின்னு அவங்கள மிரட்டி விட்டுருப்பாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அலெக்சா ப்ளீஸ் அண்டு செல்சி கிரீன் அவங்களுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி அங்கே ஒன்று நடந்திருக்கும். நம்ம செல்சி கிரீன் வந்து பார்த்திங்கன்னா சார்லட் பிளேயரை வந்து ரிங்குக்கு வெளியிலே வந்து தாக்கி வெளியில் அனுப்பி விட்ருப்பாங்க. அலெக்சா ப்ளீஸ் மட்டும்தான் தனியாலாம் போராடிட்டு இருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் நல்லாவே போட்டிருப்பாங்க. போட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லாக் போட்டு தான் நம்ம செல்சி கிரீனை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பலான்னு பார்ப்பாங்க. பட் அங்கே வந்து செல்சி கிரீன் வந்து அவங்கள திருப்பி வந்து தாக்க ஆரம்பிப்பாங்க. பட் அங்கே சார்லட் பிளேயர்லாம் வந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் நடந்திருக்காது. அவங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தாக்கி 2 பேரையுமே தாக்கி நாங்கள் தான் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டு டேக் டீம் அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அலிஸ்டார் பிளாக்கும் டேமியன் பிரிஸ்ட்டும் வருவாங்க. டேமியன் பிரிஸ்ட் வந்து அலிஸ்டார் பிளாக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு. நீ வந்து படித்தவனாக இருந்தால் சொல்லு, இல்லைனா நான் உனக்கு ஒன்று டீச் பண்ணுறேன். நீ வந்து எங்கேருந்து வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன இந்த சிரிச்ச முகத்தோடய பார்க்கணுன்னு ஆசைப்படு, வயலன்ஸோட பார்க்கணுன்னு ஆசைப்படாத அப்படின்னு அங்கே வந்து மிரட்டி விட்டுருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேட்ச்சு யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சின் வெர்சஸ் கியானா ஜேம்ஸ். ஆமாங்க, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சின் வந்து கியானா ஜேம்ஸுக்கு ஒரு லாக்கை போட்டு அந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்ருப்பாங்க. பட் அந்த கோவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சினை வந்து தாக்கியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனில் ரேண்டி ஆர்டன் வெர்சஸ் மேக்னிட்ரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் போயிருக்கும். நம்ம ட்ரூ மேக்னிட்ரி எப்பயும் போல் என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு அங்கே மைக்கேல் கோல் நம்ம கோடி ரோட்ஸ் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்கே விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அடுத்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னை ரேண்டி ஆர்டன் வந்து தாக்கிட்டு போயிட்டான், அவன் இப்போ அங்கே வரணும், அவனுடைய மியூசிக்கை நான் கேட்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அங்கே ரேண்டி ஆர்டன் வராரு. ரேண்டி ஆர்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ லாஸ்ட் வீக் வந்து உன்னை நான் அடித்தேன் பார்த்தியா, எதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக உன்னை அடிக்கவே இல்லை, நான் உன்னை வந்து குத்திருக்கிறேன், அதாவது வைபர் எப்படி கொத்துமோ அதே மாதிரி உன்கிட்ட வந்து நான் செயல்பட்டிருக்கிறேன். ட்ரூ மேக்னட்ரி பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ ரேண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் வந்து உன் ஃப்ரெண்டு தானே, பட் அவன் என்ன பண்ணான் உனக்கு ரிங் ஆஃப் த கிங்கில் உன் முதுகில் வந்து தாக்கினான். நீ அதுக்கு 2 மாதம் வந்து மெடிக்கலில் இருந்து சர்ஜரி பண்ணி வந்திருக்கிற. இதெல்லாம் நீ வந்து உன் மண்டையில் இல்லையா? இதெல்லாம் பற்றி நீ திங்க் பண்ணவே மாட்டியா? அப்புறமா அங்கே 2 பேருமே பலமாக தாய்க்கிறாங்க. ரேண்டி ஆர்டன் வந்து அவருடைய ஆர்கேவை போட ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் வந்து பண்ட்டுக்கு கையும் போட ட்ரை பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்திங்கன்னா தடுத்துறாங்க. தடுத்துட்டு ரேண்டி ஆர்டன் வந்து ஸ்டேஜில் இருக்கார். ட்ரூ மேக்னிட்ரி வந்து ஸ்டேஜு கீழே போயிட்டு 2 பேருமே பலமாக வந்து அவங்களுடைய முகத்திலேயே பலமாக வந்து தாய்க்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே அடுத்து மேட்ச் இருக்குன்றதை நம்ம நினைக்கலாம். ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து அடுத்து திரும்பி வந்தால் தான் ட்ரூ மேக்னிட்ரிக்கு வந்து மேட்ச் இருக்கும். பட் கோடி ரோட்ஸ் வந்து இன்னும் வரல.
ஸோ ரேண்டி ஆர்டன் கூட மேட்ச் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே நடக்க போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பேரிஸில் அதில் ஒரு சில மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் ஆகிருக்குது. அது பார்த்தீங்கன்னா சீனா வர்சஸ் பால் கேமன், ரூசோ அண்ட் சேமஸு, பெடல் 4-வே மேட்ச்சு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டேக் டீம் சாம்பியன் மேட்ச்சு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம கிளாஸ் இன் பேரிஸ்லன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்னி வெர்சஸ் ஜாடி கார்கில். நான் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப டைம் வின் பண்ணிட்டேன். திருப்பி நீ என்கிட்டே வந்து ஏதாவது பிரச்சனையை கொடுக்குற, ஸோ என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிப்போ அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் உமனாக பார்த்தீங்கன்னா நான் தான் செலக்ட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு அவங்க பெருமையை சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து கன்னத்தில் அரைஞ்சிருப்பாங்க. அதை வந்து உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு கமாண்டு மாதிரி ஒரு கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க ரோமன் ரெயின்ஸினை. அதுதான் அங்கே நடந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து ரேண்டி ஆர்டன்ட்ட கேட்குறாரு, ஏன் செக்யூரிட்டி கார்டெல்லாம் போட்டு தாக்குன அப்படின்ட்டு. ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு இதை வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிடறாரு. அங்கே நம்ம ஆட்ரூத்தும் வராரு, பார்த்துட்டு என்ஜாய் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டேக் டீம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வெர்சஸ் மிஸ் அண்டு கார்மெலா கிரீவ்ஸ் அவங்களுடைய மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கும் நம்ம கார்மெலா கிரீவ்ஸுக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுடைய மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. அங்கே இடையில என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயட் கிக் எப்பயும் முன்னே வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த மேட்ச்லேயும் அவங்களுடைய இன்டர்பிரேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரியே வந்து நம்ம தடுத்து விட்டாங்க. யாருக்கு தோல்வின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸுக்கு தான் தோல்வி. ஆக்சுவலாக அவங்க மிஸ்ஸு வந்து ரொம்பவே பயந்துட்டார் நம்ம வாயட் கிக்கை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஈஸியாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூவை போட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கார்மெலா கிரீவ்ஸ் மிஸ்ஸை வந்து தெளிவாக வந்து வீழ்த்தியிருப்பாங்க. ஸோ ஒரு அருமையான மேட்ச்சு. இந்த மேட்சின் மூலயமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளாஸ் இன் பேரிஸில் வந்து டேக் டீம் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். யார் கூட பார்த்திங்கன்னா நம்ம வாயட் கிக்கு கூட தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம சோலோசிகா வெர்சஸ் செமிசைன் யுனைடெட் சாம்பியன் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மேட்ச் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம சோலோசிகா வந்து அவருடைய டீமோடு வந்திருப்பார் பார்த்தீங்களா, அவங்க எப்படியும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, அதே மாதிரி தான் அங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம செமிசைனை வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டி டீம் வந்து சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. டாலாட்டாங்கலாம் ஒரு டைம் வந்து அடிக்கவே போவார், பட் அங்கே சோலோசிகா வந்து தடுப்பார். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம செமிசைன் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை நல்லாவே அங்கே கொடுத்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மி யூஸை வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டி டீமை வந்து தாக்கி ஆனால் அவங்களும் திருப்பி ஜிம்மி யூஸை வந்து தாக்கிடுவாங்க. பட் அங்கே ஜேக்கப் பட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுடைய டீமு மை ஃபேமிலி ட்ரீ அவங்க டீமை வந்து அடித்து வெளியில் துரத்தி அனுப்பி விட்ட இந்த வெற்றியின் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம செமிசைனுக்கு வந்து WWE ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதை நம்பலாம். ஸோ இது வந்து செமிசைனுக்கு ஒரு அருமையான வெற்றி. தனியால் நின்று பார்த்திங்கன்னா நம்ம சோலோசிகா டீமு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தடுத்து அவருடைய வெற்றியை வந்து அங்கே பதிவு செஞ்சுருக்காது. ஸோ நல்ல மேட்ச்சு. நன்றி நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.